பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள பிரதமர் மோடி முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து விமர்சித்துள்ள காங்கிரஸ், வரலாற்று தவறுக்கு மோடி மன்னிப்பு கேட்பாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். 243 தொகுதிகளை கொண்ட அந்த மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்ட தேர்தலுக்கான ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சாரத்தை மோடி தொடங்கினார். சமஸ்திபூர் அருகே கர்பூரி கிராமத்தில் பீகார் முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா கர்பூரி தாக்கூர் இல்லத்திற்கு சென்ற மோடி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் தூத்புரா மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி, நாட்டின் விலை மதிப்பற்ற மாணிக்கம் என்று கர்பூரி தாக்கூருக்கு புகழாரம் சூட்டினார். சுதந்திர இந்தியாவில் சமூக நீதியை நிலைநாட்டவும் ஏழைகள் மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் பாடுபட்டவர் கர்பூரி தாக்கூர் என்று அவர் தெரிவித்தார். हमारी सरकार भारत रत्न जननायक कर्पूरी ठाकुर जी को प्रेरणा पुंज मानती है. वंचितों को वरीयता, पिछड़ों को प्राथमिकता, गरीब की सेवा, हम इस संकल्प के साथ आगे बढ़े हैं. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கர்பூரி தாக்கூர் இல்லத்திற்கு மோடி சென்றுள்ளது குறித்து காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. 1978ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக 26% இடஒதுக்கீட்டை கர்பூரி தாக்கூர் கொண்டு வந்தபோது பாஜகவின் சித்தாந்த முன்னோடிகளான ஜனசங்கமும் RSSம் அதனை எதிர்த்தது உண்மை இல்லையா என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த நேரத்தில் கர்பூரி தாக்கூரை அவமதிக்கும் வகையிலும் அவதூறாகவும் முழக்கங்களை RSSம் ஜனசங்கமும் எழுப்பவில்லையா என்று அவர் வினவியுள்ளார். இந்த அமைப்புகளின் முன்னணி தலைவர்கள் கர்பூரி தாக்கூரின் ஆட்சியை கவிழ்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ள ஜெயராம் ரமேஷ், தங்களது சித்தாந்த முன்னோடிகள் செய்த வரலாற்று தவறுக்கு மோடி மன்னிப்பு கேட்பாரா என்றும் வினவியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.